16ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பா காகிதத்தின் மீது எண்ணங்களை குறிக்க மனிதன் பல வழிகளை தேடிக் கொண்டிருந்தான். மை, இறகு காலம் அவை சிரமமானவை. 1564ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் பாரோடேல் பகுதியில் ஒரு கருப்பு கனிமம் கண்டுபிடிக்கப்பட்டது, கிராஃபைட். அது காகிதத்தில் தெளிவான கோடு விட்டது. முதலில் அதை கயரால் சுற்றி பயன்படுத்தினர். பின்னர் மரத்தால் சுற்றப்பட்ட வடிவம் உருவானது. அதுவே பென்சில். ஆரம்பத்தில் இது சாதாரண கருவி போல தோன்றியது. ஆனால் காலம் பதில் சொன்னது. மாணவர்களின் முதல் எழுத்து, ஓவியரின் முதல் வரைபடம், பொறியாளரின் முதல் வடிவமைப்பு, அனைத்திற்கும் அமைதியான தோழன் பென்சில். தவறு செய்தால் அழிக்க முடியும், மீண்டும் முயற்சி செய்ய முடியும். அதனால் இது கற்றலின் அடையாளமாக மாறியது. இன்று மெக்கானிக்கல் பென்சில்கள், வண்ண பென்சில்கள், டிஜிட்டல் ஸ்டைலஸ். ஆனால் அடிப்படை எண்ணம் மாறவில்லை. ஒரு சிந்தனையை உலகிற்கு கொண்டு வருவது. பென்சில் என்பது வெறும் எழுதுபொருள் அல்ல, அது மனிதன் சிந்தனைக்கு கொடுத்த வடிவம். ஒரு சிறிய கோடு வரையப்பட்டது, அதுடன் எண்ணங்களும் உலகம் முழுவதும் பரவின.